தமிழகத்தில் தனக்கு கிடைத்த ஆதரவால் திமுகவிற்கு தூக்கம் தொலைந்து விட்டதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாடு முழுவதும் பிரதமர் மோடி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று கோவைக்கு வந்து வாகன பேரணியில் பங்கேற்றார். இந்நிலையில் மீண்டும் இன்று தமிழகம் வந்த பிரதமர் மோடி சேலத்தில் நடைபெற்ற பாஜக பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த பொதுக்கூட்டத்தில் ஐஜேகே நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும், இந்து மதத்தை விமர்சிக்கும் இந்தியா கூட்டணி மற்ற மதத்தையோ மற்ற மதத்தினரையோ விமர்சிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை திமுகவினர் எவ்வளவு இழிவுபடுத்தினர் என்பதை வாக்காளர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என பிரதமர் பேசினார். தமிழகத்தில் தனக்கு கிடைத்த மக்கள் ஆதரவால் திமுகவிற்கு தூக்கம் தொலைந்துவிட்டதாக குறிப்பிட்ட பிரதமர், நாடாளுமன்ற தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் என தெரிவித்தார். உலகின் மிகவும் மூத்த மொழி தமிழ் என்றும், தமிழ் மொழியால் இந்தியாவுக்கு பெருமை எனவும் கூறிய பிரதமர் மோடி, தமிழ் மொழியின் பெருமையை உலகம் அறிய செய்வேன் என வாக்குறுதி அளித்தார். சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டின் பலம் பொருந்திய தலைவர்களை பிரதமர் மோடி அழைத்து வந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளுக்கு மேல் வென்று 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் என கூறிய அவர், நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராவது உறுதி என தெரிவித்தார். மேடையின் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரும் கூட மோடி ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 400க்கு மேல் வரும்பொழுது மட்டும்தான் இந்தியாவிலே முழுமையாக வறுமை ஒழிக்கப்படும். 400க்கு மேல் நாம் வரும்பொழுது மட்டும்தான் விவசாயிகளுடைய நலனுக்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக இந்த அரசு மறுபடியும் பாடுபடும். 400க்கு மேல் நாம் வரும்பொழுது மட்டும்தான் ஒரு ஏழை தாயினுடைய வயிற்றிலே ஒரு ஏழை குழந்தை பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய தலைமுறையில ஏழை என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் பாடுபட முடியும். சகோதர சகோதரி, நம்ம ஆட்சிக்கு வருவது உறுதி. ஒரு சின்ன குழந்தையை கேட்டா கூட குழந்தையும் சொல்லும் 3வது முறை மோடி தாத்தா தான் வரப்போறாங்க, மோடி ஐயா தான் வரப்போறாங்க. தமிழகத்திலே நாம் 39 இடங்களையும் வென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வலிமையான ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், நாட்டின் பெருமையை உலகுக்கு உயர்த்திய பிரதமர் நரேந்திர மோடிதான் தொடர்ந்து பிரதமராக வேண்டும் என சேலத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் ஐஜேகே நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெருமையை உயர்த்தி பல்வேறு வளர்ச்சிகளை கொண்டு வந்த பிரதமர் மோடி 3வது முறை மட்டுமல்ல 4வது முறையும் அவர்தான் பிரதமராக வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்திற்கு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை திராவிட கட்சிகள்தான் தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு நல்ல திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஏற்பட மத்திய அரசுடன் அனுசரித்து போக வேண்டும் எனவும், ஆனால் தமிழக அரசு எதிர்த்து வருவதாகவும் பாரிவேந்தர் சாடினார். பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தால்தான் தமிழகம் வளர்ச்சி பெறும் எனவும், தாமரைக்கு வாக்களித்து தமிழகத்தில் இருந்து எம்பிக்களை அனுப்ப வேண்டும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாடு நடக்கிற இடம் சேலம். சேலம் என்னுடைய சொந்த மண். 2014 முதற்கொண்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களும் நானும் குறைந்தது 10 மேடையில் ஒன்றாக இருந்து பேசியிருப்போம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது என் ஊரில் நடக்கிற மாநாடு. நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டுமானால் நாம் மைய அரசோடு ஒத்துப்போக வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் எதிர்ப்பது தான் எங்கள் வேலை. அதற்கே மக்கள் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே நான் எதிர்த்து கொண்டே இருப்போம். அதை பார்த்து மீடியாக்கள் எல்லாம் பாருங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற எம்பி எல்லாம் எப்படி எதிர்க்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதன் மூலமாக அந்த கட்சியும் அங்கே இருக்கிற எம்பிக்களும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எதை செய்தாலும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட சகோதரர்களை உங்களை சொல்லிக் கொள்ளுவேன்,
உங்கள் கட்சி என்பது ஒரு சிறு அங்கம்தான் தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வளர்ச்சி திட்டங்களை தடுப்பது உங்களுக்கு உரிமையும் இல்லை. இனிமேலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை விடமாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் வருகிற 2024 தேர்தலில் வாக்களிக்க செல்கிற பொழுது தாமரைக்கு மட்டும் வாக்களித்தால் தான் பயனுள்ளது என்று அறிய வேண்டும்.